வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் மீனும் முட்டையும் வச்சு ஒரு பொடி மாஸ் செய்யலாம். மீன் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 2 துண்டு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மீனை போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை எப்போவும் நம்ம மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மீனோட வாசனை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் செவக்கிற மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மீன் வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மீன் கொஞ்சம் ஆறுனதும் இதை நம்ம முள் வேறு சதைப்பகுதி வேறு தனித்தனியாக ஆஞ்சி வச்சுக்கலாம். இப்போது அதே தவாவில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிக்கை உப்பு, 2 சிட்டிக்கை மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆஞ்சி வச்சுருக்க அந்த மீனோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தோசை திருப்பியாலே நல்லா உதுத்து விட்டுடலாம். உதுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதெல்லாம் கார்னர் பண்ணிவிட்டு நடுவில் ஒரே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், எனக்கு எண்ணெய் இதுவே போதும். இந்த முட்டையை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த மீன் முட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டை இந்த மீனோட எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகி நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு டேஸ்டான மீன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு சொரா புட்டு மாதிரியும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.